வெல்கம் டு உணவு நலம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னால இன்னும் எங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அப்படியே பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. பெண்கள் சமையலறைக்குள் காட்ட வேண்டிய மாயாஜாலங்கள். இல்லத்தரசிகள் எப்போதும் விட்டு கொடுக்க விரும்பாத ஒரு விஷயம்னா சமையலறை தான். தனக்கு பிடிச்சவங்களுக்கு ருசியா சமைச்சு கொடுக்கறதுல அவங்களுக்கு ஒரு தனி சந்தோஷம் அப்படின்னே சொல்லலாம். இந்த வீடியோல கொடுக்கப்படுற டிப்ஸ் உங்களுக்கு ரொம்ப உதவியா இருக்கும். ஆனா அதுக்கு முன்னாடி நீங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. அது மட்டும் இல்லாம பக்கத்துல இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற எல்லா வீடியோஸோட நோட்டிபிகேஷன்ஸும் உங்களுக்கு வரும். வாங்க வீடியோக்குள்ள போலாம். எப்போதும் பருப்பை குக்கர்ல சமைக்கும் போது கூடவே ஒரு ஸ்பூன் மஞ்சள் அப்புறம் ஒரு ஸ்பூன் நெய்யும் சேர்த்து மூடிடுங்க. இதுல இருந்து வரக்கூடிய வாசனைக்கே சாப்பாடு எப்படா ரெடி ஆகும் அப்படின்னு எல்லாரையும் ஏங்க வைக்கும். இனிப்பு பலகாரங்கள் செய்யும் போது சில முக்கிய பண்டங்களுக்கு சர்க்கரைக்கு பதிலா வெல்லம் அல்லது தேன் சேர்த்துக்கிட்டா ஸ்வீட்ஸ் இன்னும் ஸ்வீட்டா ஆக்கலாம். வெங்காயத்தை நறுக்கிறதுக்கு முன்னால தோலோட ஒரு பாத்திரத்துல தண்ணி ஊத்தி அதுல போட்டு கொஞ்ச நேரம் கழிச்சு நறுக்குனீங்கன்னா கண்ணில் தண்ணி வராது. வெங்காயம் வதக்கும் போது கொஞ்சமா சர்க்கரை சேர்த்தா வெங்காயம் சீக்கிரம் வதங்கிடும். கோதுமையை அரைக்கும் போது அதோட சோயா பீன்ஸையும் சேர்த்துக்கிட்டா சத்துகளும் கிடைக்கிறதோட ருசியும் அபாரமா இருக்கும். சட்னிக்கோ இல்ல பூஜைக்கோ தேங்காயை உடைக்கும் போது அது சரி பாதியா உடையணும்னா தேங்காவை தண்ணியில போட்டு எடுத்து உடைக்கலாம். முட்டையை பரிசோதிக்க ஈஸியான வழி இருக்கு. ஒரு பாத்திரத்துல தண்ணியை எடுத்துக்கிட்டு அதுல உப்பு சேர்த்து கலக்கிக்கோங்க. இப்போ அந்த தண்ணியில முட்டையை போட்டு பாருங்க. முட்டை மூழ்கினா அது ஃப்ரெஷ்ஷான முட்டை, மிதந்துச்சுன்னா பழைய முட்டை. என்ன வியூவர்ஸ், கிச்சனுக்குள்ள மாயாஜாலம் செய்ய ரெடி ஆயிட்டீங்களா? இது போன்ற பல சுவாரஸ்யமான தகவல்களை தெரிஞ்சுக்க எங்களுடைய சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.